டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99942441 and 9994211666. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நாடு முழுக்க பரபரப்பு தொட்டி இருக்கிறத பார்க்குறோம். இந்தியா பாகிஸ்தான் போர் வந்துருமோ அப்படின்னு சர்வதேச அளவிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த கவனமும் இங்கு திரும்பி இருக்கிறது. ட்ரம்ப் அங்கே முகாமிட்டிருக்காரு. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவே ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்திட. ஆனால் அங்கே ஃபோக்கஸ் இருக்கோ இல்லையோ, இங்கே இருக்குது. அங்கே ஒரு உலகமே ஸ்தம்பித்து ஒரு முக்கியமான போருக்கு அமைதி திரும்புகிறது. எல்லா கேமராவும் அங்கே திரும்பணும். பட் ஆனால் ஒட்டுமொத்த கேமராவும் இங்கே திரும்பி இருக்குது. சர்வதேச ஊடகங்களின் பார்வை இங்கு திரும்பி இருக்கிறது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அதிகார மையங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு உற்று நோக்குகிறார்கள். நமது நாட்டிலும் பார்க்குறோம். தொடர்ந்து இதை பற்றின விஷயங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸாக வந்துட்டுருக்கு. பாகிஸ்தானில் இதுதான் பிரதான டாப்பிக்காகவே போயிட்டுருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டு அப்டேட்ஸாக பல விஷயங்கள் வந்திருக்கு. காஷ்மீரில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கெல்லாம் அவசர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையான மருந்து போன்றவற்றெல்லாம் ஏற்படுத்திக்கோங்க. அவசர கால சிகிச்சைக்கான விஷயங்களை ஏற்படுத்துங்க. 24/7 உங்களுக்கு மானிட்டரிங்கான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி வைங்க அப்படின்னு. அப்புறம் லீவ்ஸ்லாம், அன்வான்ட் லீவ்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். நோ மோர் சச் லீவ்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு அவசர சுற்றறிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம அடுத்தடுத்த எக்ஸசைசஸ், முப்படைகளுடைய எக்ஸசைசஸ் நாடு முழுக்க பல இடங்கள்ல நடக்கிறத பார்க்குறோம். நம்ம காரைக்காலில் தொடங்கி இங்கே கொச்சியில் தொடங்கி அந்த பக்கம் சென்ட்ரல் இந்தியாவில் அன்ஸ்பெசிஃபைட் லொக்கேஷன் அப்படின்னு அவங்க இடம் சொல்லாத அளவுக்கு போய் முப்படைகளுடைய உங்களுக்கு எக்ஸசைசஸ் நடக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக ரஃபேல், சுக்கோய் போன்ற விமானங்கள்லாம் கூட பயிற்சியில் ஈடுபட்டதை பார்க்குறோம். ஸோ வி ஆர் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் ரிட்டாலியேஷன் அப்படின்ட்டு தான் அந்த மிலிட்ரி சர்க்கிள்ஸ் இருக்கக்கூடிய பலர் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான சுற்றறிக்கை எல்லோருடைய கவனத்தையும் திருப்பி இருக்கிறது. என்ன அப்படின்னா, மீடியாவுக்கு கவர்மெண்ட் சைடில் விட்டுருக்கக்கூடிய சுற்றறிக்கை. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, எங்கேயாவது ட்ரூப் மூவ்மெண்ட் போகுது, அப்புறம் டிஃபென்ஸுடைய நகர்வுகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எதுவும் காட்டாதீங்க, அதெல்லாம் நீங்கள் ஒளிபரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மீடியாவுக்கும் சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸுக்கும் அவங்க ஜென்ரலான ஒரு அட்வைசரியாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசு ஒரு முக்கிய உத்தரவை, முக்கிய விஷயத்தை ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள் போயிட்டுருக்க. நம்ம தொடர்ந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தில் இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் குறித்து பேசி வருகிறோம். இன்று அதுபோல் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம பேச இருக்கிறோம். டெரர், பார்டர், பாகிஸ்தான். இந்த டெரரும் பார்டரும் தான் பாகிஸ்தானை டிஃபைன் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. அவங்களுக்கு அடிப்படையான விஷயம் ஜின்னா அப்படின்னு சொன்னால் அது கிடையவே கிடையாது. அவங்களுக்கு அடிப்படையான விஷயம் பயங்கரவாதம் அப்படின்றது தான் ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு சொல்லுது. அந்த நாடு உருவானதே இந்தியாவை அழிக்க தான் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு அவங்க நாட்டை வளர்க்க பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்ம நாட்டை எப்படி அழிக்கலாம், நம்ம நாட்டை எப்படி குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அவங்க நாட்டில் உள்நாட்டு பிரச்சனை வந்தால் கூட நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு பயங்கரவாதத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமாக தான் அங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கம், அது எந்த அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே டைவர்ஷன் பாலிடிக்ஸுக்கு இந்தியா தான். நம்ம ஆட்டோக்கார் தம்பி எங்கன்னு நம்ம பக்கம் திரும்பி நம்மக்கிட்ட ஒரு பயங்கரவாதத்தை கொடுத்தா தான் அங்கே லோக்கலில் அவங்க ஓகேவா எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா போதுமா அப்படின்ற அளவுக்கு அவங்க பாப்புலேஷனும் அதுக்கேற்ற போல் உங்களுக்கு ரெடி ஆகிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க இந்த டெரரும் இந்த பார்டரும் எப்படி உங்களுக்கு பாகிஸ்தான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதன் மூலம் பாகிஸ்தான் எப்படி நம்ம இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கிறது, அவர்களுடைய டெரர் ஹாட்பெட்ஸ் என்ன, இது போல முக்கியமான விஷயங்கள். பார்டர் எப்படி இருக்குது, டெரர் எப்படி இருக்குது, அதை பற்றின சாணக்கியா எக்ஸ்பிளைனர் தான் இது. வாங்க பார்க்கலாம். முதல் முக்கியமான விஷயம், நம்மளுடைய பார்டர் இதுதான். நம்ம ஜென்ரலாகவே இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப் நம்ம ஸ்கூல்லேருந்து பார்த்துருப்போம். பொலிட்டிக்கல் மேப்பு, ரிவர் மேப்பு அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருக்க இதான் இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப். இதில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்படி தான் இருக்கும்பா. மேலே ஒரு சேவல் மாதிரி ஒரு நிற்கும், கீழே அப்படியே ஷார்ப்பாக நிற்கும். குஜராத்துக்கிட்ட திருப்பி ஒரு இடத்துல இப்படி போய் நிற்கும். உங்களுக்கு உங்களுக்கு அஸ்ஸாம் அங்கெல்லாம் உங்களுக்கு இப்படி நிற்கும் அப்படின்ட்டு ஜென்ரலாக நமக்கு இருக்கும். பட் ஆனால் இது பலருக்கு தெரிந்திருக்கும். இந்த அரசியல் போன்ற விஷயங்களில் ஜென்ரலாக கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஜியோபாலிட்டிக்ஸ் கூர்ந்து கவனிக்கக்கூடிய இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு மாஸ் பாப்புலேஷனுக்கு இந்த விஷயம் தெரியாது. அப்படின்னால இதை திருப்பி நம்ம ரீஇட்ரேட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, இதுதான் இந்தியாவுடைய அஃபிஷியல் மேப். பட் ஆனால் இது எல்லாம் நம்ம வசம் இருக்கா அப்படின்னா இல்லை. சிக்கல் தான் நிறைய நம்மக்கிட்ட வசம் இருக்குது. எப்படின்னா, இது இந்தியா இங்கே பார்த்தோன்னா இங்கே ராஜஸ்தான் இருக்குது, கீழே குஜராத் இருக்குது, இங்கெல்லாம் மத்திய பிரதேஷ் இருக்குது, இந்த இடத்துல பஞ்சாப் இருக்குது.
இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய செக்யூர்டு அஃபிஷியல் மேப். ஆனால் நம்ம கண்ட்ரோலில் இருக்கான்னா கிடையாது. உங்களுக்கு இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் தான் நமக்கு மொத்தமாகவே கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர்னு சொல்லுவாங்க, இது எல்ஓசின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். பட் முதல் முக்கியமான 5 விஷயங்களில் முதல் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்டரில் இருக்கக்கூடிய சிக்கல். பார்டரே சிக்கலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம நாடு ஒரு முக்கியமான நாடாக இருக்குது. நமக்கு பக்கத்தில் அவ்வளோ மோசமான ஒரு நெய்பர் இருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு குஜராத்தில் பாகிஸ்தானோட லேண்ட் பார்டர் ஆரம்பிக்குது. அந்த லேண்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ராஜஸ்தான் வந்து மேலே பஞ்சாப் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து நிற்கிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்றது 2 ரீஜியன் ஒரே யூனியன் பிரதேசம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பக்கம் லடாக் இருக்குது, அது தனி யூனியன் பிரதேசம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சியாச்சின் கிளேஷியர் வரைக்கும் வந்து இந்தியா பாகிஸ்தானுடைய பார்டர் அப்படின்றது வந்து நிற்கிறது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றுமே பார்த்தோம் அப்படின்னா இது இன்டர்நேஷ்னல் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏற்றுக்கொண்டுள்ள பார்டர். நம்ம வந்து இந்த இடத்தையோ பாகிஸ்தான் வந்து இந்த இடத்தையோ கேட்கல, உரிமை கொண்டாடலை. ஆனால் சர்ச்சை எங்கே துவங்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து சர்ச்சை துவங்குகிறது. ஜம்மு ரீஜியன் எங்கே வருதோ அங்கேருந்து தான் சர்ச்சை துவங்குது. காஷ்மீர் மகாராஜா ஹரிசிங் இணைத்த அந்த விஷயத்துலேருந்து தான் இந்த சர்ச்சை வந்து நிற்குது. நம்ம வந்து நம்மளுடைய இடம்ன்றதுக்கான எல்லா அஃபிஷியல் ரெக்கார்டு இருந்தும் பாகிஸ்தான் பிரச்சனை பண்ணுறதுக்கான காரணம் இடம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து நிற்கிறது. இந்த இடத்துல பார்த்தோம்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சீஸ்ஃபயர் லைன் அப்படின்னு இந்த பெயர் இருந்தது. ஷிம்லா அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்ம இடம்னு ஃபுல்லாக சொல்கிறோம். மகாராஜா ஹரிசிங் எழுதி கொடுத்த ஒப்பந்தத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்டெண்டட் பார்டரே இருக்குது. ஆக்சுவலி இது அப்புறமா நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய இடம். ஆனால் அது நம்ம வசம் இல்லை. 1947 எப்போ அது வந்து அவங்கக்குள்ள பிரச்சனை வந்து ஹரிசிங் மகாராஜா வந்து நம்மக்கிட்ட காஷ்மீரை கொடுப்பதாக கொடுத்துவிட்டு அவர் இங்கே வந்து சேர்ந்தாரோ அப்போது வந்து அதுக்குள்ளே வந்து அவங்க பாகிஸ்தான் மற்றும் ட்ரைபல் படைகள் லஷ்கர் படைகள் பார்த்தோன்னா இவ்வளோ தூரம் ஆக்குபை பண்ணி வந்துட்டாங்க. நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் நமது பிரதமர் அவர் அப்போது என்ன சொன்னாங்கன்னா அவர் எவ்வளோ தூரம் வந்து நம்மக்கிட்ட இருக்கோ அது எல்லாத்தையும் ரீட்டைன் பண்ணிடுங்க முதல்ல அப்படின்னாங்க. ரீட்டைன் பண்ணிட்டாங்க ஆர்மி. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, மீதி நம்ம ஒரு நம்ம வீட்டை ஒரு இடத்துல ஆக்கிரமிக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ தூரம் ஆக்கிரமிச்சிருக்காங்களோ அது போதும்னு நம்ம சொல்லுவோமா? நம்ம ஆக்கிரமிச்ச இடத்தையும் துரத்தி விட்டுட்டு நம்ம இடத்த மீட்டுவாங்கன்னு தானே சொல்லணும். ஆனால் அந்த கேஸில் அப்படி நடக்கலை. எவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட இருக்கோ அதை மட்டும் நம்ம வச்சுப்போம், இதெல்லாம் புல் பூண்டு முளைக்காத இடம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இதுதான் மிகப்பெரிய கிரைம். இன்னி வரைக்கும் நமக்கு ஒரு தலைவலியாக அமைஞ்சிட்டு இருக்கிற விஷயம் இந்த இடம் தான். நேரு அவர்கள் 1947 48 டைமில் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த தவறு இன்னி வரைக்கும் ஒரு தலைவலியாக வந்து நிற்கிறது. இந்த POK அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து மிகப்பெரிய சர்ச்சையாக இன்றைக்கும் நமக்கு நிற்குது அப்படின்னா இந்த இஷ்யூ தான். இதுதான் காரணம். இந்த 1947-48 திரு நேரு அவர்கள் முன்னாள் பிரதமர் அவர்கள் அவர் வந்து செஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் அப்படின்னு சொல்லலாம். 2025 இந்த ஜென்ரேஷனும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்தியாவிற்கு தலையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த தலைவலிக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சம்பவம் தான். இந்த இது வரைக்கும் நமக்கு தலைவலி இல்லை, இதுக்கப்புறம் தலைவலி இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கும் அதுதான் காரணம். அப்படி இருக்க இதுதான் நம்ம பார்டர். இது வரைக்கும் நமக்கு IB, இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா LOC. இது என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். IB LOC. IB வந்து BSF படைகளால் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். இது எல்லாமே வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இங்கே தான் வந்து அட்டாரி வாகா பார்டர்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது, பஞ்சாபில் தான் இருக்குது. இங்கெல்லாம் வந்து ஜென்ரலாக ஃபென்சிங் இருக்கும். அந்த உங்களுக்கு துப்பாக்கிச்சூடு அது போன்றவையெல்லாம் எதுவுமே இருக்காது. பட் எல்லா பிரச்சனையும் இங்கே தான் ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து LOC இருக்குது. அந்த LOCக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 0 லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 0 லைனுக்கு முன்னாடியே நம்ம LOC போட்டு வச்சுருக்கோம். ஆனால் அவங்க சைடில் அந்த ஃபென்சிங் கூட பண்ணல. எங்கள் இடம் தானங்க, நாங்கள் எப்போ வேணால் வருவோம், நாங்கள் எதுக்கு ஃபென்சிங் போகணுன்றது திமிரா போடுற அளவுக்கு பாகிஸ்தான் வந்து அவங்கள சைடில் அவங்க எதுவுமே ஃபென்சிங் பண்ணலை. 0 லைனுக்கு முன்னாடி நம்ம வந்து LOC போட்டு வச்சுருக்கோம், லைன் ஆஃப் கண்ட்ரோல், நாங்கள் இதுக்கு மேலே வரமாட்டோம் அப்படின்னு. ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா இந்த இடங்கள் எல்லாமே பாகிஸ்தானின் வசம் இருக்கிறது. இது எப்படி அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து நிற்கிறது. இதுதான் அந்த மேப். இந்த மேப்பில் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த 2000 கிலோமீட்டர் இன்டர்நேஷனல் பார்டர் 700 கிலோமீட்டர் கிட்ட வந்து உங்களுக்கு LOC வந்து நிற்குதுல, இதுதான் அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல். இதுதான் நம்ம வசம் இருக்கக்கூடிய இடம். இது கில்ஜிட் பால்டிஸ்தான், POK, ஆக்ஷாய் சின் அப்படின்னு வந்து நிற்கிறது. ஷியாச்சின் கிளேசியர் வந்து நிற்குது. இது எங்கே அப்படின்னா உங்களுக்கு ஜம்முவில் இவ்வளோ தூரத்து வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் வந்து இருக்குது. இதுக்கு அப்புறம் எல்லாமே LOC. இதான் அந்த காஷ்மீர் மேப் இருக்குல்ல, அந்த காஷ்மீர் மேப்பில் இது எல்லாமே வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நிற்கிறது. இதெல்லாம் நம்ம வசம் இருக்கிறது. இந்த இடம் மேப்பில் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் ஜென்ரலாக நம்ம கண்ட்ரோலில் இல்லை.
பிஓகே அப்படின்னு இது பாகிஸ்தான் வந்து அவன் வந்து ஆசாத் காஷ்மீர்னு அவன் விடுதலை பெற்ற காஷ்மீர்னு அவன் வந்து சும்மா பிம்பத்தை ஏற்படுத்தி அவன் வந்து அவனே ஒரு ப்ராக்சி கவர்மெண்ட்டை அந்த இடத்துல ரன் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து அவனுடைய ஸ்டேட் போல ஒரு கவர்மெண்ட் அங்கே இருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு? இவ்வளோ தூரத்துக்கு மட்டுமே. இந்த பிஓகே பார்த்தோம்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து எக்ஸ்டெண்டடாக வந்து நிற்கிறது. வேற இந்த இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கில்ஜிட் பால்டிஸ்தான்னு போட்டிருக்கான். இந்த கில்ஜிட் பால்டிஸ்தான் அவன் என்ன சொல்கிறான்னா இதுவும் ஆசாத் காஷ்மீர். ஆனால் அது ஆசாத் காஷ்மீர் எப்படின்னா கில்ஜிட் பால்டிஸ்தான் ஒரு ஊராக இருக்குது, அது வந்து ஒரு செப்பரேட் கிங்டமாக எங்களுடைய அட்டானமஸ் ஸ்டேட் போல் இருக்குது அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு எக்ஸ்டெண்டட் அட்டானமஸ் ஸ்டேட் போல் இருக்கக்கூடிய ஒரு தனி மாகாணம் போல் அதுக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கொடுத்து வச்சிருப்பது போல் ஒரு தனி இடமா வச்சிருக்கான். அதாவது இதுதான் மெயின்லேண்ட் பாகிஸ்தான். இது எல்லாமே நம்ம இடம், நம்மளதை ஆக்கிரமிச்சுட்டு ஒன்று அவன் எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்து வச்சு ஆசாத் காஷ்மீர் மாதிரி வச்சிருக்கான். இன்னொன்று வந்து என்ன சொல்கிறான்னா ப்ராக்சி கவர்மெண்ட் அவனே எல்லா ஆட்சியாளர்களையும் அவனே நியமித்து பஞ்சாப் ரீஜன்லேருந்தே போய் அங்கே ஆட்சியாளர்களை நியமித்து கவர்னருக்குலாம் அதிகாரங்களை கொடுத்து மக்களை சுரண்டி வளத்தை சுரண்டி அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு செப்பரேட் அதிக அட்டானமஸ் பவர் கொண்ட ஒரு மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு கில்ஜிட் பால்டிஸ்தானை சொல்கிறான். இதை விட பெரிய காமெடி இங்கே ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இந்த கில்ஜிட் பால்டிஸ்தான்லேருந்து இந்த பிஓகேல இருந்து இந்த அக்ஷாய் சின்லேருந்து எல்லாமே நம்ம இடம். இதில் காமெடி என்னன்னா இந்த கில்ஜித் பால்டிஸ்தானில் என்னமோ அவன் வீட்டு சொத்து மாதிரி பாகிஸ்தான் வந்து இதில் ஒரு இடத்த சைனாக்கு வேற கிஃப்ட் பண்ணியிருக்கான். இது எவ்வளோ பெரிய பிளண்டர் நேரு அவர்கள் பண்ணது. நம்ம இடம் பாகிஸ்தானுக்கு போய் இப்போ பாகிஸ்தான் வந்து நம்ம இடத்த வந்து சைனாக்கு கொடுக்குற அளவுக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா போய் நிற்குது. இந்த இடம் அப்படியே வந்து சைனாவுக்கு போய் நிற்குது. ஸோ இதை அவன் சைனாக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கான் நம்ம இடத்த. இதில் தான் சிபெக் காரிடர்னு சொல்கிற சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் இந்த இடத்துல தான் வந்து நிற்கிறது. உங்களுக்கு இந்த ரீஜன் ஃபுல்லாக வந்து சைனாக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கான். இது சியாச்சின் கிளேசியர் நமக்கு தெரியும். சியாச்சின் கிளேசியர் வந்து ரொம்ப ஒரு சர்ச்சைக்குள்ள இடமா வந்து பாகிஸ்தான் சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ தூரம் பிடிச்சது இல்லாமல் இதையும் நம்ம இடம் வந்து பிடிச்சிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கான இடமே கிடையாது. இங்கேயும் இந்தியாவுக்கு வந்து ஒரு முழு உரிமை இருக்குது. விரைவில் அதுவும் ஃபுல் கண்ட்ரோலில் வரும். இது அக்ஷாய் சின். இந்த அக்ஷாய் சின் நமக்கு தெரியும் இந்தியா சீனா போரின் போது சீனாவின் வசமானது. இதற்கும் திரு நேரு அவர்கள் ஒரு முக்கிய காரணம். சீனாவிடம் போரில் தோத்தோடனே இந்த இடம் வந்து கொடுத்துட்டோம், அதாவது கொடுத்துட்டோம்னா இழந்துட்டோம். நேரு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நம்ம வந்து சீனாவுடன் போரில் தோற்ற போது இந்த அக்ஷாய் சின் பகுதி அப்போதே அவங்க வந்து சீனா வந்து இவ்வளோ தூரம் பிடிச்சிக்கிட்டாங்க. இத்தனை நாள் நமக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பதற்றம் வந்ததில் அந்த கேல்வான் அந்த பக்கம்லாம் அது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்பான் பிளேங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் டெஸ்பான் பிளேன்லாம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. இது வந்து இதுதான் இந்த கிழக்கு லடாக். இந்த கிழக்கு லடாக் பகுதியில் தான் உங்களுக்கு வந்து அந்த பக்கம் இருக்கிற லடாக் கூட இருக்கிற பிரச்சனை. மெயின் லடாக்கே நம்மளோட இது இங்கே பிரச்சனையே இல்லை. இது ஆல்ரெடி சைனாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய இடமா வந்து சமீபத்தில் ஆனது. நாம் இப்போ அது எல்லாத்தையும் வெளியில் வந்துட்டு இது LAC அப்படின்னு சொல்லுவாங்க, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இது LOC லைன் ஆஃப் கண்ட்ரோல். இது அக்ஷாய் சின். இது நம்ம சைனாவுடனான யுத்தத்தின் போது இழந்த இடம் நேரு அவருடைய ஆட்சி காலத்தில். இது வந்து சுதந்திரம் பெற்ற முதல் ஒரு வருஷத்துக்குள்ளேயே பாகிஸ்தான் கிட்ட இழந்த இடம். லைன் ஆஃப் கண்ட்ரோல் இப்போ வந்து நிற்கிறது. இது பிஓகே, இது கில்ஜித் பால்டிஸ்தான். எல்லாம் ஒரே இடம் தான். பட் ஆனால் அவன் எடுத்துக்கிட்டான், அதை ரெண்டாக பிரிச்சிருக்கான். அந்த ரெண்டுத்துலேயும் ஒரு பாதியை கொஞ்சம் போய் கொண்டு அதோ அவன் வீட்டு சொத்து போல் சைனாக்கு விற்றுருக்கான். இது சியாச்சின் கிளேசியர். இதுதான் வந்து ஒட்டு மொத்தமாக இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய இது. உங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான்னா உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக எந்த இடம்லாம் பிரச்சனை வரும்னா இப்போ உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும். இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இந்த இடத்துல தான் டெரர்லாம் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் அந்த ஃபயரிங்லேருந்து எல்லாமே சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் நடக்குது. ஒட்டுமொத்த கான்ஃப்ளிக்ட்டுக்கான இடமும் இந்த இடமா தான் வந்து நிற்கிறது. இந்த இடத்த தான் இந்தியா மீட்கணும் அப்படின்னு இப்போ எல்லா குரல்களும் எழுந்திருக்கிறது. பிஓகே மீட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை ஒன்று மீட்டுட்டா ஒட்டு மொத்தமாக பிரச்சனையை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி மீட்கணும்னா இந்த இடத்த தாண்டி தான் இந்தியன் ஆர்மி மேலே புகுந்து பிடிக்கணும். இதுதான் அந்த இடம். எப்படி பிடிக்க போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு இன்டெல் ரிப்போர்ட் இருக்குது. இந்த இன்டெல் ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா சமீபத்திய நம்பர் படி 42 ஆக்டிவ் டெரரிஸ்ட் லான்ச் பேட்ஸ் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பிஓகேல இருக்குது. கரண்ட் நம்பர் உளவுத்துறையினுடைய சமீபத்திய அறிக்கையின்படி இந்த பெஹல்காம் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 42 ஆக்டிவ் டெரரிஸ்ட் லான்ச் பேட்ஸ் வந்து பிஓகேல இருக்குது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 110லேருந்து 130 டெரரிஸ்ட் வரைக்கும் வந்து அந்த இடத்துல இருக்காங்க. இந்த 42 ஆக்டிவ் டெரர் லான்ச் பேட்ஸில் 110லேருந்து 130 சின்ன டென்ட்டாக போட்டு மொத்தம் 42 டெரர் லான்ச் பேட்ஸ் இருக்குது. அதில் 110லேருந்து 130 டெரரிஸ்ட் இருக்காங்க.
அதில் 115 பேர், இந்த 130ல் 115 பேர் கிட்ட வந்து பாகிஸ்தானி ஐடென்டிஸாவே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க உளவுத்துறை. அந்த உளவுத்துறை எப்படி இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம உரி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு, முடிஞ்சால் யார் இருந்தாலும் அந்த படத்தை போய் பார்க்கலாம். அந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் 2016 இந்தியா பண்ணாங்கல்ல, பிரதமர் மோடி அவர்கள் உத்தரவின் பேரில் அப்போது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த திரு மனோகர் பாரிக்கர் அவருடைய தலைமையின் கீழ் வந்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. நம்ம ஊரில் பத்தான்கோட், உரின்னு அடுத்த ரெண்டு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. ரெண்டுமே நம்மளுடைய மிலிட்ரி கேம்புக்குள்ளேயே இப்போ வந்து தூங்கிட்டு இருந்த வீரர்களை கோழைத்தனமாக சுட்டு சென்றனர் பயங்கரவாதிகள். அதற்கு பதிலடியாக நம்ம பிஓகேக்குள்ளே இறங்கி போய் ஸ்பெஷலைஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணோம். அங்கேருந்து போய் நம்ம உள்ள தரை வழியாக போனோம். அதாவது ஹெலிகாப்டர் மூலியமாக லேண்ட் செய்யப்பட்டு வீரர்கள் போய் ஒரு ஆப்ரேஷனை முடிச்சுட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பல இடங்களில் கேம்ப்ஸ் அழிச்சுட்டு வந்திருப்போம். அந்த அட்டாக் எப்படி எல்லாமே நடந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது மாதிரி இடத்துல தான். அதற்கு மூளையாக இருந்தது எப்படி நமக்கு அங்கே தான் இருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னா, அங்கேயே நம்ம ஆளுங்க இருப்பாங்க. டெரரிஸ்ட் போலவே டெரரிஸ்ட் கூட சில ஸ்பைஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு சில மானிட்டரி பெனிஃபிட்ஸ் தேவைப்படும். அதுக்கு இந்தியன் ரா வந்து எப்படி பண்ணணுமோ ராவான விஷயங்கள்லாம் ராவாக நடந்திருக்கும். ஸோ அது போன்ற விஷயங்கள் மேற்கொண்டு அங்கே நம்ம ஆளுங்களே சிலர் இருப்பாங்க. அவர்கள் மூலம் நமக்கு இந்த டேட்டாலாம் கிடைக்குது. அதன்படி பார்த்தோன்னா 115 பாகிஸ்தானி நேஷனல்ஸ் இந்த 130 இருக்காங்க. மீதி 15 யாருன்னு கேட்டிங்கன்னா, அது மற்றவர்கள் கூட இருக்கலாம். நம்ம ஊர்லேருந்து காஷ்மீர்லேருந்து அங்கே போயிட்டு எனக்கு இவங்க வேணாம், எனக்கு இந்தியன் கவர்மெண்ட்டே வேணாம், நீங்கள் தான் சொல்கிறது கேட்டு உங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், உங்களை போல் நான் இங்கே ஒரு ஜிஹாத் மேற்கொள்ளணும், நானும் ஒரு விடுதலை ஆகணும் அப்படின்னு சில திசை திரும்பிய காஷ்மீரி இளைஞர்கள் போயிருக்கலாம். அவர்கள் கூட இருக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது மற்ற இஸ்லாம் வந்து உலகம் முழுக்க வந்து இது பண்ணப்படுகிறது, பாகிஸ்தான் போன்ற நாடுகளை வந்து இந்தியா வஞ்சிக்கிறது அப்படின்னு யாராவது ஒரு சிலர் நினைக்கிறாங்க அப்படின்னா, அது போல சில இளைஞர்கள்லாம் ஈர்க்கப்பட்டு அந்த தப்பு பண்ணிக்கலாம். 115 அப்படின்றது பாகிஸ்தானிஸ் ரெஸ்ட் அதர். அடுத்தது பார்த்தோம்னா 70 முதல் 75 டெரரிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்லி ஆக்டிவ் இன் காஷ்மீர் வேலி. காஷ்மீரில் இப்போ நம்ம 130ன்றது அங்கே பிஓகேக்குள்ள, அதில் 115ன்றது வந்து உங்களுக்கு பாகிஸ்தானி நேஷனலே. இப்படியே இந்தியா பார்டருக்குள்ளே வருவோம். இந்தியா பார்டருக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்னா 70லேருந்து 75 பயங்கரவாதிகள் இன்னமும் ஆக்டிவாக இருக்கிறாங்க. மாறுவேஷத்தில் இருப்பாங்க, துப்பாக்கி ஏந்தாமல் இருப்பாங்க, சமூகத்திலே வந்து நார்மலாக புழங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்போ எடுப்பாங்கன்னா ஸ்லீப்பர் செல் போல் திடீர்னு வந்து அவங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். அதை எடுத்துக்கிட்டு தேவையான நேரத்தில் மேலிடத்துலேருந்து உத்தரவு வரும்போது போய் பண்ணுறாங்க. இத்தனை நாள் தடுக்கப்பட்டது எப்படின்னா, தடுக்கப்படும் எப்படின்னா ஜென்ரலாக ரொட்டீன் எப்படின்னா, உங்களுக்கு டைட் செக்யூரிட்டி பார்டர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பண்ணுறதில்லை. இப்போலாம் ட்ரோன் மூலியமாக ட்ரக்ஸும் ஆயுதங்களும் சப்ளை செய்யப்படுவதால் உங்களுக்கு மேக்ஸிமம் பதுங்குக்குடியெல்லாம் அழிச்சிட்டாங்க. வேலி கடியில் ஓட்டையை போட்டு கீழே சுரங்கம் போல் அமைச்சு வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இப்போ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. மேக்ஸிமம் வந்து இந்தியா வந்து ஒரு கிளீனிங் ப்ராசஸை மேக்ஸிமம் 95% முடிச்சிட்டாங்க. ஒரு 5% இருக்குது. உங்களுக்கு புல்வாமா போறியோ இல்லை அவந்திபுரா போறியோ இல்லை உங்களுக்கு அனந்த்நாக் போறியோ ஒரு சில இடங்களில் பார்த்தோன்னா ஒரு சில இடங்களை தவிர மீதி எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. முதல்ல சவுத் காஷ்மீர் அப்புறம் நார்த் காஷ்மீர்னு பிளான் பண்ணி இந்தியன் ஆர்மி வந்து ரொம்ப கிளீனிங் ப்ராசஸை பண்ணாங்க. அஜித் தோவல் அவர்கள் முழு மேற்பார்வை எடுத்துக்கிட்டார். நமது மேஜர் அவர்கள் வந்து நம்ம கிட்ட கூட இதை பற்றி கிளியராக கூட பேசியிருப்பார். நம்ம சாணக்கியால இந்த வீடியோவில் போய் நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் சிலர் இருக்கின்றனர். அவர்கள் வந்து உங்களுக்கு முழு நேரமாக இதில் இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அவங்க சொன்னால் இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல 70 to 75 டெரரிஸ்ட் கரண்ட்லி ஆக்டிவ் இன் காஷ்மீர் வேலி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 60 to 65 ஆர் ஆப்ரேட்டிங் இன் ஜம்மு, ரஜௌரி அண்ட் பூஞ்ச் ரீஜியன்ஸ். இந்த ஜம்மு, ரஜௌரி, பூஞ்ச் ரீஜியன்ஸ்ன்றது ஹிந்துஸ் அதிகமாக செட்டில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியோடைய இடங்கள். இந்த இடங்களை தான் நம்ம பார்த்துருப்போம். பீகார், அப்புறம் ஜார்க்கண்ட், அப்புறம் தமிழகத்துலேருந்து போனவங்க, இங்கே போன இது மாதிரி வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து செட்டிலாக இருக்கக்கூடிய அங்கே புழப்பு நடத்திட்டு இருக்கக்கூடிய மைக்ரண்ட் லேபர்ஸ் மீது லாஸ்ட் ஒரு வருஷம் 1.5 வருஷமாக அட்டாக்ஸ் நடந்து பார்த்துருப்போம். பண்டிட்ஸ் மேலேயும் காஷ்மீரி பண்டிட்ஸ் மேலேயும் தாக்குதல் நடந்ததை பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி தாக்குதல் எல்லாமே வந்து இவர்கள் மூலமாக செய்யப்படுகிறது. அவங்களாம் மேக்ஸிமம் காஷ்மீர் வேலியில் போய் இருக்கிறது இல்லை. இது மாதிரி மைக்ரண்ட் லேபர்ஸ் எல்லாருமே ஜம்மு ரீஜியனோட போயிட்டு வந்துடுவாங்க. அங்கே வைஷ்ணோ தேவி டெம்பிள் இது மாதிரி இடமாலாம் போயிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க. காஷ்மீர் வேலியில் மெயின் வேலிக்கே போக மாட்டாங்க. உங்களுக்கு இது மாதிரி இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லேருந்து வந்துடுவாங்க. பட் அங்கேயும் கூட 60-65 பேர் இருக்காங்க. இவர்கள் வந்து இது போன்ற தாக்குதலில் ஈடுபடுறார்கள். இது எல்லாமே கரண்ட் இன்டெல் ரிப்போர்ட் படி சமீபத்திய ஒரு வாரத்து நம்பர், எஸ்டிமேட்டட் நம்பர் படி மட்டும் இவர்கள் எல்லாத்தையும் வேட்டையாட இப்போ கூட பார்க்குறோம். நம்ம புல்வாமா போன்ற இடத்துலையோ காத்ரா போன்ற இடத்துலையோ உங்களுக்கு வந்து சோதனை வந்து தீவிரமாக இருக்கு. கார்டன் அண்ட் சர்ச் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அது வந்து நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு வீடாக வந்து தேடி உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. இந்த தாக்குதல் பெஹல்காம் அட்டாக் நடந்த உடனே 1500 பேரை காஷ்மீரில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து உங்களுக்கு கஸ்டடியில் எடுத்து டீட்டெயில்ஸ் சந்தேகத்திற்குரிய நபர்கள் 1500 பேரை கஸ்டடியில் எடுத்து தீர விசாரிச்சிருக்காங்க. 28 hours கிட்டத்தட்ட இன்ட்ரோகேஷன் விசாரணை வந்து போயிருக்கு. அதை தாண்டியும் இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்களையும் வேட்டையாட இந்திய ராணுவம் வெறிகொண்டு தேடி இருக்கிறது. இது ஒரு முக்கியமான இன்டெல் ரிப்போர்ட்டாக வந்து இருக்கிறது.
இப்போதான் முக்கியமான விஷயம், 5வது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 5 அம்சங்களில் நம்ம பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் டைம் எவர் தமிழ் மீடியாவில் முதல் முறையாக இந்தியா பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனை டெரர் அப்படின்னு சொன்னால், அந்த டெரர் எங்கிருந்து லான்ச் ஆகுது அப்படின்னா இந்த லான்ச் பேட்ஸ்லேருந்து தான். தமிழ் மீடியாவில் முதல் முறையாக நம்ம வந்து எதெல்லாம் பாப்புலராக எல்லோருக்கும் அறிந்த டெரர் லான்ச் பேட்ஸ் எதுன்னு ஃபஸ்ட் டைம் ரிவீல் பண்ணுறோம். மிலிட்ரி ஆட்களுக்கு பலருக்கு, மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் பலருக்கு வந்து இது ரொம்ப தெரிஞ்ச இடம், பட் காமன் மாசஸுக்கு தெரியாத இடம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் பார்டர், இந்த இடம் தான் பார்டர், பட் இது வந்து உங்களுக்கு எல்ஓசி. இந்த எல்ஓசிலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இது முசாஃபராபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஓகே உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அதுதான் வந்து ஒரு தலைநகரமாக அந்த இடத்துல இருக்குது. ஸோ முசாஃபராபாத், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சக்கோத்தி போன்ற முக்கியமான நகரங்கள்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து புழப்பு தரக்கூடிய இடமும் இந்த இடம் தான். இதன்படி பார்த்தோம்னா பாராகோட், இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான டெரர் கேம்ப் இருக்குது. லஷ்கர் இ தொய்பா இந்த இடத்துல வந்து இருக்கிறார்கள். இது வந்து 2வது ஒரு டெரர் கேம்ப். இது வந்து முசாஃபராபாத்திலே 2 டெரர் கேம்ப் இருக்குது. ஒன்று அப்துல் பின் மசூத் அப்படின்றவருடைய தலைமையிலான லஷ்கர் இ தொய்பா, இது இன்னொன்று வந்து நூர்ஷா அப்படின்றவருடைய தலைமையிலான முசாஃபராபாத் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டெரர் கேம்ப். இந்த இடத்துல பார்த்தோம்னா பந்திஜுரா அப்படின்ற ஒரு தலைமையிலான உங்களுக்கு அல் ஜஹாத் பயங்கரவாத குழுனுடைய டெரரிஸ்ட் கேம்ப் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இது வந்து சைனார், அந்த இடத்துல வந்து டாரா ஃபாரஸ்ட் இடத்துல வந்து சைனார் அப்படின்ற இது தலைமையிலான ஒரு பயங்கரவாத குழு அமைஞ்சிருக்கிறது. இது பார்த்தோம்னா ஃபியாஸ் கேம்ப் பாக் அப்படின்ற இடத்துல இருக்குது. இது வந்து ஹிஸ்புல் முஜாஹிதீன் மற்றும் ஹெராக்கட் உல் முஜாஹிதீன் அப்படின்ற 2 பயங்கரவாத குழுக்கள் ஒரே இடத்துல முகாமிட்டிருக்கிறார்கள். அமீனா கேம்ப் பாக், இதுவும் வந்து உங்களுக்கு வந்து தெஹ்ரி இ ஜஹாத் அப்படின்ற கேம்ப் வந்து அவர்களுடைய பயங்கரவாத குழுக்கள் இருக்கிறது. ஹைதர் கேம்ப் பாக், இது வந்து ஹிஸ்புல் முஜாஹிதீன், அப்புறம் வந்து ஹெராடக் உல் முஜாஹிதீனுடைய இது இருக்குது. அல்பாதருடைய பயங்கரவாத குழுக்களும் இருக்குது. இது ரவாலா கோட் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ராவல்பிண்டிலேருந்து எல்லாமே சப்ளை ஆகுது இந்த இடம் முடியும். அந்த ராவல்பிண்டி இங்கே இருக்கா, இஸ்லாமாபாத் இந்த இடத்துல இருக்கா. இந்த இஸ்லாமாபாத்ன்றது பாகிஸ்தானுடைய தலைநகரம், ராவல்பிண்டின்றது இராணுவ தலைநகரம். இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக வருது. ராவல்பிண்டியில் தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ஜெனரல்ஸோடைய குடும்பங்களும் சேஃபாக வச்சுருப்பாங்க. அவங்க குடும்பங்களை மட்டும் சேஃபாக வச்சுக்கிட்டு மக்களை வந்து கொள்வது தான் பாகிஸ்தானுடைய ஸ்டைல். அதன்படி பார்த்தோன்னா ராவல்பிண்டியில் தான் ஒட்டுமொத்த பயங்கரவாத குழுக்களுடைய பாஸ், எஜமானர்களான ஐஎஸ்ஐ மற்றும் பாகிஸ்தான் ஜெனரல்ஸ், அந்த நாட்டின் இராணுவமும் அந்த நாட்டின் ஐஎஸ்ஐ உளவு அமைப்பும் தான் பாகிஸ்தானிலிருந்து உலகத்திற்கு எக்ஸ்போர்ட் செய்யப்படக்கூடிய பயங்கரவாதிகளின் பாஸ். அப்படி இருக்க அங்கிருந்து தான் இங்கேயும் எக்ஸ்போர்ட் செய்கிறாங்க இராணுவ ஆயுதங்களை. ரவாலா கோட் அந்த இடத்துக்கு வந்து வருகிறது. அப்புறம் பார்த்தோன்னா கோட்லி ஒரு முக்கியமான இடமா இருக்குது. லஷ்கர் இ தொய்பா, அல் பாதர், ஜெய்ஷ் இ முகமது போன்ற ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற எல்லா இடமுமே, எல்லா ஆட்களுமே, எல்லா பயங்கரவாத குழுக்களும் பக்கத்தில் நமக்கு எவ்வளோ எல்ஓசிக்கு எவ்வளோ பக்கத்தில் எவ்வளோ பெரிய முக்கியமான கேம்பாக இருக்காங்கன்றது பார்க்குறோம். அதே போல் பார்த்தோம்னா பிம்பர் அப்படின்ற இடத்துல வந்து ஹிஸ்புல் முஜாஹிதீன், அதுக்கப்புறம் வந்து ஹெராடக் உல் முஜாஹிதீன், லஷ்கர் இ தொய்பா அப்படின்னு இருக்காங்க. இந்த லஷ்கர் இ தொய்பாவும் ஹிஸ்புல் முஜாஹிதீன்றது லேட்டரா ஃபார்ம் ஆன ஒரு பயங்கரவாத குழு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த லஷ்கர் இ தொய்பா, இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன், இது எல்லாத்தையுமே பார்த்தோம்னா இருக்கலே ஓல்டஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லஷ்கர் இ தொய்பா அப்படின்றது தான். இந்த லஷ்கர் அப்படின்னா ட்ரைபல் அப்படின்னு அர்த்தம். அந்த ட்ரைபல்ஸ், இந்த லஷ்கர் அப்படின்றது, இந்த லஷ்கர்கள் தான் 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்ச போது அந்த காஷ்மீர் இந்தியாவுடன் இணைய போது அந்த ட்ரைபல்கள் போர் தொடுத்து பாகிஸ்தான் ஆர்மியினுடைய தூண்டுதலின் பேரில் யார் இந்த நாட்டை விட்டுட்டு போனாலும் இந்த நாடு வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அந்த பிரிட்டிஷ்காரர், அந்த யார் அந்த பிரித்தாங்களோ அந்த பிரிட்டிஷ்காருடைய அந்த ஆளும் டிஸ்பென்ஷன் இருக்குல்ல, அந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய தூண்டுதலின் பேரில் பாகிஸ்தானின் உதவியோடு ஊடுருவிய லஷ்கர்கள் தான் இன்று வரை நமக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த லஷ்கர் இ தொய்பா என்ற பயங்கரவாத குழு. ஸோ இவர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் தமிழ் மீடியா நம்ம வந்து காட்டுறோம். நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேம்பும் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே பயங்கரவாதிகளின் ஃபேமஸான பயங்கரவாத லான்ச் பேட்ஸ், டெரர் லான்ச் பேட்ஸ் அண்ட் உங்களுக்கு பயங்கரவாத கேம்புகள்லாம் இருக்கிறத காட்டுறோம். டாரா ஃபாரஸ்ட்லேருந்து உங்களுக்கு எல்லா முக்கியமான இடங்களும், பண்டிஜூரா, அதே போல் நூர்ஷா, அப்துல்லா பின்னு பல இடங்கள், பாராகோட்டு, எல்லாமே ரவாலா பிண்டி, உங்களுக்கு ராவலா கோட் அப்படின்ட்டு கோட்லி அப்படின்னு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கிறது. இதே போனால் பிம்பர் அப்படின்ற இடமும் வந்து இருக்கிறது. இதில் பார்த்தோன்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு சக்கோத்தின்ற இடமும் இருக்குது. இந்த சக்கோத்தி, அப்புறம் வந்து முசாஃபராபாத், இது இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல முசாஃபராபாத், இந்த இடத்துல சக்கோத்தி, இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு பாலாகோட், இந்த 3 இடத்துல தான் வந்து நம்ம கடந்த முறை ஆஸ்ட்ரைக் நடத்திய இடங்கள். இது எல்லாமே என்னடா நீங்கள் வந்து மீடியாக்கெலாம் வந்து ட்ரூப் மூமெண்ட்டு, இராணுவ விஷயங்கள்லாம் கசிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் இதை சொல்கிறீங்களே அப்படின்னா அப்படி கிடையாது. இது ஊரறிஞ்ச உலகறிஞ்ச விஷயம்.
ஏன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன். இவ்வளோ பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக விஷயம் பண்ணிட்டு அதை நான் சொல்கிறேன்னா, உலகத்துக்கே எதிராக பாகிஸ்தான் பண்ண முக்கியமான விஷயம் அது சொல்லாமல் போனால் எப்படி? இந்த இடத்துல ஒரு பேர் இருக்குது பாருங்களேன், முசாஃபராபாத் இதெல்லாம் இருக்குது, பின்னாடி இங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்களேன், அபாட்டாபாட். இந்த இடம், இந்த அபாட்டாபாட் என்ன இடம் தெரியுமா? ஒசாமா பின் லேடன் தனது கடைசி நாட்களை பதுங்கி இருந்த இடம் இந்த இடம் தான். இந்தியா பாகிஸ்தானுடைய பார்டருக்கு எவ்வளோ பக்கத்தில் இந்த பின் லேடன் ஒழிஞ்சிருக்காருன்னு பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்து லேண்ட் ஆகி உள்ளே வந்து ஆப்ரேஷன் பண்ணி பின் லேடன் என்ற அரக்கனை போட்டு தள்ளிய இடம். ஒரு முக்கியமான சம்பவம் இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. நம்ம 2000s நம்ம பார்த்துருப்போம், உலகமே அது வந்து எங்கே இருக்கிறார் பின் லேடன், அந்த இடத்துல தாலிபான் கிட்ட அவங்க கண்ட்ரோல் இல்லையே, அங்கேருந்து அல் கொய்தாவோட சப்போர்ட்டில் இங்கே வந்தார், இங்கே எங்கே இருக்காரு, அல் கொய்தாவை ரன் பண்ணுறாரு, எங்கே இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது, ஹக்கானி நெட்வொர்க்கா, இந்த நெட்வொர்க்கா, அந்த நெட்வொர்க் பார்க்கும்போது எங்கிருந்து பாகிஸ்தான் வந்து ஒட்டுமொத்த இதையும் அமெரிக்காவுக்கு உதவிகளையும் செய்து கொண்டிருந்ததோ, பின் கையால் அவங்க வந்து பின் லேடனுக்கு உதவி கொண்டிருந்தது அந்த இடம் அபாட்டாபாட். அந்த இடமும் இங்கே தான் இருக்கிறது. உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் ஒரு முக்கியமான 5 விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த 5 முக்கியமான விஷயங்களும் இந்த 5 முக்கியமான விஷயங்கள் தான். இந்த ஃபஸ்ட் டைம் எவர் நம்ம தமிழ் மீடியாவில் நம்ம இதை ரிவீல் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி பல இடத்துல வந்து நேஷ்னல் மீடியாவில் ரொம்ப தெரிஞ்ச முக்கியமான விஷயங்களும் கூட தமிழ் மீடியாவில் நம்ம தான் முதல் முறை சொல்லியிருக்கோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனைனா டெரர் பார்டர்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் த ஹார்ட்லைன் ட்ரூத் இஸ், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனையே பாகிஸ்தான் தான். அந்த கண்ட்ரி உருவானதே நம்ம அழிக்கணுன்ட்டு ஆரம்பித்த நோக்கத்தின் பேரில் தான் என்பது பல வல்லுநர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் அதை ப்ரூவ் பண்ணிகிட்டே வருது. ஆட்சியாளர்கள் மாறினாலும் பாகிஸ்தானின் குணம் மாறுவதில்லை. இம்முறை மாற்றப்படும். ஜெய்ஹிந்த்.